எள்ளு இன்னைக்கு காயுது எலி புழுக்க இன்னத்துக்கடா காயுதுன்னு பார்க்க போனா இப்பதான் விளங்குது நம்ம டாக்டர் அர்ஜுனா சார் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுப்பான் மனுஷன் நல்ல ஒரு ஆள்றாப்பா. அவர்கிட்ட என்ன சொல்ற ஒரு துணிச்சலான ஒரு பவர் ஒன்று இருக்குதான் உண்மையிலே ஆனால் அவர் சில டைம்களில் எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாத ஒரு ஆள் தான். அது நாங்கள் கடந்த காலத்திலேருந்து இப்போ நாங்கள் சொல்லி கொண்டு வாரோம். அவருக்கு நிறைய காணொளி நான் போட்டிருக்கேன். சார் நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய இந்த பேச்சில் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் பேசுங்க, சில இடங்களில் சிலாக்களை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க, பார்த்து பேசுங்க என்றெல்லாம் சொல்லி நிறைய காணொளிகளை போட்டிருக்கோம். அதே போல் என்ன சொல்கிறேன், பேசியும் போட்டிருக்கோம், ஏன் இப்படி செய்கிறார் ஏது செய்கிறன்னுலாம் போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு இப்போ நீதிமன்றத்தால் இப்போ தடை உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட காத்திருக்கின்றது. அதற்கான தீர்வும் மிக விரைவில் வாரத்துக்கு இடையில் இப்போ அந்த மனுஷன் நெஞ்சிக்கிற பாராளுமன்றத்தை விட்டு அப்படியே இறுதி உரைன்னு சொல்லி அப்படியே வெளியேறித்தார் மனுஷன். என்னென்னு சொன்னால் அந்த தீர்ப்பு வந்தால் அவருக்கு நோண்டி தானே, அதால் வாரத்துக்கடையில் நம்ம விலகினோம்ன்ற ஒரு ஃபோர்ஸ் அரிப்போம்னு சொல்லிட்டு விலகித்தார். ஆனால் விலகின பிறகுதான் தெரியுது என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே திருப்பி மக்கள்கிட்ட ஒரு காணொலியை போட்டிருக்காரு. என்னென்னு சொன்னால், நான் வடமாகாண முதலமைச்சர் ஆகணும், நீங்கள் 1-2 ஷீட்டெல்லாம் பாரமாயெல்லாம் ஓட் போடக்கூடாது, நீங்கள் என்னென்னு சொன்னால் சும்மா அடித்து விடணும், அப்படி அடித்து விட்டால் பர்ஃபெக்டில் இருக்கணும் என்ற மாதிரி காணொலியை போட்டிருக்காரு. இதை எத்தனை பேர் விரும்புவாங்களோ தெரியல. உண்மையிலே டாக்டர் அர்ஜுனா சார் இந்த காணொலியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன உண்மையாகவே ஒன்றை விளங்கி கொள்ளுங்கள். நீங்கள் மக்களுக்காக சிறப்பாக பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற முன்மாதிரியான ஒரு நபர். உண்மையிலே இப்போ எங்களுடைய கல்முனை ஆதார வைத்தியசாலை ஆடை விவகாரம் பற்றி, எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்களின் ஆடை விவகாரம் பற்றி ஒரு தமிழனாக நீங்கள் பார்லமெண்டத்தில் முதல் உரையை நீங்கள் ஆட்டியிருந்தீங்க, சிறப்பாக ஆட்டியிருந்தீங்க. அதுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் தமிழர்கள் சார்பாக. உண்மையாகவே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவங்களுடைய கலாச்சார ஆடையை அணிந்து அவர்கள் வேலைக்கு செல்வதற்கு எந்த ஒரு தடையும் யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் ஒரு சில வருடங்களுக்கு முன்பே எங்களுடைய உயர் நீதிமன்றத்தால் முஸ்லீம்கள் தங்களுடைய கலாச்சார ஆடைகளை அணிந்து அவர்களுடைய சேவையை ஆற்றுவதற்கு உயர் நீதிமன்றத்தாலே அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதை சட்ட வல்லுநர்கள் யாராவது பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா அதை பற்றிய தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, ஏனையவர்கள் அதனை தெரிந்து கொள்ளட்டும். இதால் இப்போ அந்த இதை ஏற்றணும், பார்லமெண்டத்தில் அதை கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய பேர் பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா சார் நிறைய பதிலடிகளை கொடுத்துருந்தீங்க. அதுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய முஸ்லீம் தமிழ் சகோதரர்களாக அதே போல் மக்களாக நாங்கள் உண்மையாகவே உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த விதத்தில் இப்போ நீங்கள் இப்போ சில விஷயங்களை தவறாக செய்ததன் காரணமாக இன்றைக்கு என்ன சொல்கிற பார்லமெண்டத்தை விட்டு வெளியேறித்தீங்க. இனி யார் பேச போகிறாங்கன்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எங்களுக்கு எழுந்திருக்குது. உண்மையிலேயே நீங்கள் கட்டாயமாக சில இடங்களில் பேசுகின்ற பொழுதும் அந்த மரியாதை என்கின்ற ஒரு விஷயத்தை மறந்து பேசுவீர்கள். அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த இரத்த கொதிப்பு சில டைமுகளில் எதிர்மறையாக மாறியதன் காரணமாக நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு எதிரியாகவும் மாறிவிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த விதத்தில் உண்மையாகவே இன்றைக்கு சமூக வலைத்தளங்களை எடுத்துக்கொள்ள போனால் இந்த கல்முனை ஆதார வைத்தியசாலையின் இந்த ஆடை விவகாரம் பற்றி இப்பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எங்களுடைய யாரோ செய்கிறாங்க. 2 சமூகத்துக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையை சீர்குலைக்கணும், அதே போல் ஏதாவது ஒன்றை இது செய்யணும், அது செய்யணும், இவனில் குழப்பணும், ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி நிறைய பேர் செயற்படுறது மனவருத்தமாக தான் இருக்குது. உண்மையிலேயே நிறைய பேர் அவங்களோட கடவுளை இவங்க ஏசுறது, இவங்களோட கடவுளை பற்றி இவங்க பேசுகிறது. தயவு செய்து அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி ஃபேஸ்புக் சண்டை, இந்த டிக்டாக் சண்டை, அதே போல் இந்த இன்ஸ்டாகிராம் சண்டை, ட்விட்டர் சண்டை இதெல்லாம் வேணாம். தயவு செய்து நம்மெல்லாம் ஒரே சமூகத்தவர்கள், நம்மளை இனமும் மதமும் தான் பிரித்து வச்சிருக்கு, மற்றபடி நம்மெல்லாம் மனிதர்கள் என்பதை மறந்து விடாதீங்க. இன்றைக்கு உண்மையிலே
நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டியவர்கள் தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வந்து 6 கட்சிகள் வந்து பிரதானமான 6 கட்சிகள் வந்து ஒன்றிணைந்திருந்தார்கள். எதற்காக ஒன்றிணைந்தார்கள் என்பது வந்து ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் விளங்கும். உண்மையிலே வந்து எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய சிறுபான்மையினத்தவர்களாகிய எங்களுடைய குரலை வந்து பாராளுமன்றத்தில் பேசி ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்கணும். இன்னமும் எத்தனையோ பிரச்சனைகள் முஸ்லீம் சகோதர தன்மையான பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது. தமிழ் சகோதரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எங்களுடைய 2 சமூகத்துக்குள்ளேயும் நிறைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. கட்டாயமாக அதனை பாராளுமன்றத்தில் ஒரு குரலாக கொண்டு போய் சேர்த்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஆனால் இந்த நேரத்தில் நமக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க, விஷக்கிருமிகளாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் ஒரு இனத்தை பற்றி இன்னொரு இனம் கேவலமாக பேசுகின்ற பொழுது அங்கே ஒற்றுமை என்பது வந்து சீர்குலைக்கப்படும் என்பதனை நன்றாக அறிந்து சிலர் செயற்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தயவு செய்து கவனத்தில் கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை தட்டி கழியுங்கள். தயவு செய்து தட்டி கழிச்சிங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து நமக்கான தீர்வுகள் சிறப்பாக கிடைக்கும். உண்மையிலே வந்து எங்களுடைய கல்முனை ஆதார வைத்தியசாலை இந்த ஆடை விவகாரத்தில் வந்து கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். உண்மையிலே வந்து அவங்களோட ஆடைகளை அவங்க சுதந்திரமாக போட்டு போவதற்கு வந்து கட்டாயமாக இடமளிக்க வேண்டும். நாங்கள் தமிழ் இளைஞர்களாக நாங்கள் இதற்கு வந்து ஒத்தாசை அளிக்கின்றோம். உண்மையிலேயே வந்து ஏனென்று சொன்னால் எங்களுடைய சகோதர சகோதரிகள் முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு வந்து அவங்களுடைய ஆடை கலாச்சாரத்தை அணிந்து போவது கட்டாயமாக உரிமை உண்டு என்பதை வந்து இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே வந்து அவங்க ஒன்றையுமே கஷ்டப்படுத்தலை. உண்மையிலே எங்களுக்கு இப்படி தான் செய்ய போகிறோம் அப்படி தான் செய்ய போகிறோம் இல்லை, அவங்களோட கலாச்சார ஆடையை ஒழுங்குமுறைப்படி அரச சேவைக்கு ஏற்ற மாதிரி அணிந்து போவோம்னு தான் கூறியிருக்கிறார்கள். அதற்காக இந்த இடத்தில் நாங்கள் வந்து அவர்களுக்காக ஒரு உறுதுணையாக நாங்கள் நிற்கின்றோம் என்பதனை வந்து நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு தமிழ் இளைஞனாக கட்டாயமாக நீங்களும் ஆதரவு அளித்தால் வந்து கமெண்ட் பாக்ஸில் நாங்களும் ஆதரவு அளிக்கிறோம்ன்றதை வந்து பதிவிடுங்க.